வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் அன்றைக்கு பால் சொதி தான் செய்ய போகிறேன். புட்டு இடியப்பம் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி இருக்கும். அரிசி மா புட்டுக்கு அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பால் சொதி. வாங்க எப்படி செய்யலாமன்றதை பார்ப்போம். நான் இதில் கருகப்பில்லை, மீன் சேர்த்துருக்கிறேன். மீன் சேர்த்து பச்சை மிளகாய், வெங்காயம், கருகப்பில்லை, பச்சை மிளகாய் 2-3 தான் சேர்க்குறேன். அதிகம் போடையில் பிள்ளைகளுக்கு காரமாக இருக்கும். அதனால் இந்த பச்சை மிளகாவும் காரம் இல்லாத பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். வெந்தயம், பால் சொதி செய்யும்போது நாங்கள் வெந்தயம் சேர்க்க வேணும். வெந்தயம் போடுறது நல்லது, வெந்தயம் குளிர்ச்சி. அப்போ அதனால் நாங்கள் பால் சொதி செய்யும்போது, கறி சமைக்கும் போது கொஞ்சம் வெந்தயம் சேர்க்குறது நல்லது. நான் இதெல்லாம் சேர்த்துட்டு 2வது பாலில் தான் ஊற்றி அவிய வச்சுருக்கிறேன். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்படி நாங்கள் பால் சொதி செய்து அரிசி மா புட்டு, இடியப்பம், பானுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். புட்டெல்லாம் குழச்சி சாப்பிட்டா டக்குண்டு முடிஞ்சிடும் இந்த பால் சொதிக்கு. அதோட வயதானவங்களுக்கெல்லாம் நாங்கள் இப்போ ஒரு பிரட்டல் கறியோட இடியப்பம் புட்டு கொடுக்கும்போது தொண்டையில் அடைக்கும், சின்னாக்களுக்கும். அப்போ வயது போனவங்களுக்கெல்லாம் இப்படி நாங்கள் நல்ல டேஸ்ட்டாக பால் சொதி செய்து கொடுத்தோம்னா புட்டு இடியப்பம் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கும் இலகுவாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு நல்லா கொதிச்சா பிறகு நான் தேங்காய் பால் நிறைய சேர்த்துருக்குறேன். முதல் பால் நாங்கள் பால் சொதி செய்யும்போது தண்ணி பாலெல்லாம் சேர்த்தோம்னு சொன்னால் டேஸ்ட்டாக இருக்காது. நான் 2ஆம் பாலில் கொதிக்க வச்சுட்டு 1ஆம் பால் நிறைய சேர்த்துருக்குறேன். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளைப்பூடும் ஒரு 5-6 மிளகும் சேர்த்து தட்டி சேர்த்துருக்குறேன், இடித்து போட்டு நல்லா இருக்கும். உள்ளி, வெள்ளைப்பூடு சேர்க்குறதும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இன்றைக்கு எங்கட விட்டு புட்டு சாப்பிட்றதுக்கு தான் இந்த பால் சொதி. பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும் அதனுடைய சுவை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இடியப்பம் புட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுவாங்க. அரிசி மா புட்டுக்கு நல்லா இருக்குது.